ஒரு அமைதியான கிராமம், பச்சை மரங்களும் பறவைகளின் சத்தமும் நிறைந்த அழகான இடம். அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு உலகமே அவன் அம்மாதான். அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மை. ஒரு நாள் வேலை செய்தால்தான் அடுத்த நாள் உணவு. ஆனால் அந்த வறுமையிலும் அவன் அம்மா அவனை சிரிப்போடு வளர்த்தாள். நீ பெரியவனாகணும்பா என்று தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தாள். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்தது. ஒரு நாள் அவன் ஒரு முடிவெடுத்தான். நான் இந்த கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போய் பணம் சம்பாதிக்கணும் என்று. அம்மாவை பார்த்தான். அவளின் கண்களில் கவலை இருந்தது. ஆனால் அவள் சிரித்தாள். போப்பா, நன்றாக இரு என்றாள். அந்த ஒரு சிரிப்புக்குள் 1000 வலிகள் மறைந்திருந்தது. அருண் நகரத்துக்கு போனான். அங்கு அவன் வாழ்க்கை எளிதாக இருக்கவில்லை. ஒரு டீ கடையில் வேலை கிடைத்தது. காலை முதல் இரவு வரை வேலை. சோர்வு, பசி, தூக்கமின்மை. ஆனால் அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம்: பணம் இருந்தாதான் மதிப்பு. அந்த எண்ணம் அவனை ஓயாமல் உழைக்க வைத்தது. நாட்கள் கடந்து போனது. மாதங்கள் கடந்தது. அவன் கஷ்டப்பட்டு உழைத்தான். தோல்விகளை சந்தித்தான். ஆனால் எப்போதும் நின்று விடவில்லை. மெல்ல மெல்ல அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. சிறிய வேலை பெரிய வேலையானது. சிறிய சம்பளம் பெரிய வருமானமானது. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய தொழிலதிபரானான். பெரிய வீடு, விலையுயர்ந்த கார், அனைத்தும் அவனிடம் இருந்தது. ஆனால் அவன் மனதில் ஒரு வெற்றிடம் இருந்தது. அந்த பெரிய வீட்டில் அவன் மட்டும்தான் இருந்தான். சிரிப்பில்லை, அன்பில்லை. ஒரு நாள் இரவு அவன் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தான். அந்த நேரம் அவனுக்கு அவன் அம்மா நினைவுக்கு வந்தாள். அவளின் சிரிப்பு, அவளின் குரல். அவனின் கண்களில் நீர் வந்தது. நான் என்ன இழந்தேன் என்று அவன் யோசித்தான். அடுத்த நாள் அவன் உடனே கிராமத்துக்கு திரும்பினான். அவன் வந்த கிராமம் முன்னால் இருந்த மாதிரி இல்லை. அவன் வீடு பழுதடைந்த நிலையில் இருந்தது. அவன் உள்ளே ஓடினான். அம்மா, அம்மா என்று அழைத்தான். ஆனால் பதில் இல்லை. அந்த நேரம் ஒரு அயல்வாசி அருகில் வந்தார். அவர் மெதுவாக சொன்னார்: உன் அம்மா நீ வந்து விடுவாய் என்று தினமும் காத்திருந்தார். நீ பிஸி என்று சொன்ன அந்த ஒரு போன் கால் தான் கடைசி என்ற வார்த்தைகள் அருணின் மனதை உடைத்தது. அவன் அதே இடத்தில் உட்கார்ந்தான். கண்ணீர் கட்டுப்படாமல் வழிந்தது. அவன் கையில் இருந்த பணம் அந்த ஒரு அம்மா என்று அழைக்கும் வாய்ப்பை திரும்ப கொடுக்க முடியவில்லை. அவன் புரிந்து கொண்டான். வாழ்க்கையில் பணம் முக்கியம். ஆனால் அன்பு, குடும்பம், அதுதான் உண்மையான செல்வம். அதை இழந்த பிறகு எந்த பணமும் பயனில்லை.